இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக உபாகமம் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். உபாகமம் 1:8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தாசன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை இதுதான். கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அற்புதமான காலை வேளையிலும் என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். என் மகனே, என் மகளே, உங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் உங்கள் சந்ததியாருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். நீதிமன்றங்களிலே சிலருடைய வழக்குகள் நடைபெறுகிறதை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள் நிலம் சார்ந்த வழக்குகளாக இருக்குமானால், ஒருவர் இன்னொருவருடைய நிலத்தில் போய் குடியிருந்து தன்வசப்படுத்தி அவர் தனது உடைமையை போலவே அந்த நிலத்தை தன்னுடைய சொந்த நிலமாய் பாவித்து நடத்துவார். ஆனால் இன்னொருவர் இல்லை, இந்த நிலம் என்னுடையது, என்னுடைய பாட்டனாருடையது, அது எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அதை தன்வசப்படுத்துவதற்கு முறைப்படி நீதிமன்றத்தை அணுகும்போது நீதிமன்றத்திலே தேவையான ஆவணங்களை எல்லாம் கொடுத்து இறுதியிலே தீர்ப்பு வரும். யாருக்கு என்று சொன்னால் இது இன்னாருக்குத்தான் என்று சொல்லி. எனவே அந்த நிலத்தில் தற்போது குடியிருக்கிறதான அந்த மனிதன் இவ்வளவு நாளுக்குள்ளாக அந்த நிலத்தை காலி செய்துவிட வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிட்ட பிற்பாடும் அங்கே குடியிருக்கிறவர்கள் விலக மறுப்பார்கள். அப்போது ஆணையை பெற்றவர்கள், இந்த ஜட்ஜ்மெண்டை வாங்கினவர்கள் அதற்குரிய ரீதியிலே சில அணுகுமுறைகளை செய்து கடைசியிலே அந்த நிலத்தை கையகப்படுத்தி இவர்களுக்கு கொடுப்பார்கள். பொசிஷன் எடுத்தல் என்று சொல்லுவார்கள். அதற்கு இன்னொரு வசம் இருக்கின்ற ஒன்றை தன் வசப்படுத்துவார்கள். ஆனால் இன்னொருவர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆணை, நீதிமன்ற ஆணை என்ன? இவர் அல்ல, இவரே இதை சுதந்தரிப்பதற்குரிய சுதந்திரவாளி என்பதுதான் நீதிமன்றத்தின் ஆணை. இதுபோல சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கின்றார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியாருக்கு, அவர்களுடைய சந்ததியாருக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், நீ சுதந்தரிக்க வேண்டும் என்று. நாம் இதை சுதந்தரிக்க தவறும்போது இதை அனுபவிக்க முடியாமலே நம்முடைய வாழ்க்கை முடிவதற்கு வாய்ப்புகள் அநேகம். நான் முன்பு ஒரு முறை சொல்லியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். என்னுடைய நண்பர் ஒருவர், அவருடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர், அவர் இளம் வயதிலே மரித்து விட்டார். இவர், அந்த நண்பர், சிறுவராக இருக்கும் போதே அவர்களுக்கு ஏராளம் சொத்துக்கள் உண்டு. இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு அங்கங்கே சிலரை வைத்திருந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது 2 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கும் ஒரு முறை, இதுதான் உங்கள் தென்னை தோப்பிலே கிடைத்த வருமானம்,
இதுதான் உங்கள் வயலில் கிடைத்த வருமானம் என்று சொல்லி ஏதோ கொஞ்சம் கொடுத்து கொண்டு போய் விடுவார்கள். ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், அண்ணே இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன், எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த எங்களுடைய வயல்களை பராமரிக்கிறவர், தோப்புகளை பராமரிக்கிறவர் நான் வருகிறேன் என்று சொன்னால் வர வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு போய் விடுகிறார். எங்கே இருக்கிறது என்று எனக்கும் தெரியவில்லை, எங்கள் அம்மாவுக்கும் தெரியலை, என்ன செய்கிறதுக்கு என்று சொல்லி. அப்பொழுது நான் அவருக்கு சில புத்திமதிகளை சொல்லி இப்படி நாம் பார்த்து அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடலாம், உன் வசப்படுத்தி விடலாம் என்று சொன்னோம். ஆனால் அந்த சில முயற்சிகளிலே சில காலம் அவர்கள் வந்தார். ரொம்ப நாள் கழித்த பிற்பாடு இப்பொழுது சமீபத்தில் நான் கேட்டபோது தான் அவர் சொன்னார், அண்ணே ஓரளவு நான் கண்டுபிடித்து விட்டேன், இப்பொழுது நான் கைவசப்படுத்தி விட்டேன், எல்லாம் ஓரளவு என் கையில் தான் இருக்கிறது என்று. அவர்களுக்குரியதுதான் ஆனால் அவைகளை அனுபவிப்பதற்கும் சுதந்திரிப்பதற்கும் சில காலங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது, சில முயற்சிகள் அவர் செய்ய வேண்டி இருந்தது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கின்றார். உபாகமம் 28 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் 28 மூலமாக. ஆனால் அவளை சுதந்திரிப்பதற்கு அவர்கள் தயங்கினவர்களாய், சுதந்திரிப்பதற்கு இயலாதவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை நினைப்பூட்டுகின்றார், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த அற்புதமான காலை வேளையிலும் கூட என் ஆண்டவர் உங்களையும் எனக்கும் நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார், நீ சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கின்றார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருவாய் என்று அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இந்த ஆணை, இந்த சுதந்திரத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று என் ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அவர் சந்ததியாராகிய நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ கடன் வாங்குவதில்லை, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையையும் கர்த்தர் இது முதல் கொண்டு என்றைக்கும் ஆசீர்வதிப்பார் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வெளியிலையும் எல்லா இடங்களிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஆயிரமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலருக்கும் அவ்வண்ணமே கொடுத்தார். மோசே காலங்கள் சென்றபோது சொல்லுகின்றார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் அவருடைய சந்ததியார் மூலம் சந்ததியாருக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஒரு நாளும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். மனிதன் சொல்லிவிடுவான், உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, உன் வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவான். பரிசுத்த வேதாகமத்திலே ஈசாக்கு, அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவர் யாக்கோபு, மற்றொருவர் ஏசா. நமக்கு தெரியும், யாக்கோபே ஆசீர்வாதத்தை அத்தனையும் எடுத்து விட்டான் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த ஏசா என்ப என் யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவின் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஏசாவுக்கு கொடுத்துத்தானே ஆக வேண்டும். யாக்கோபு என்னத்தான் பறித்தாலும், யாக்கோபு என்னத்தான் வஞ்சித்தாலும், யாக்கோபு என்னதான் நயவஞ்சமாக செயல்பட்டாலும் ஏசாவுக்குரிய ஆசீர்வாதங்களை ஒருவரும் ஒரு காலம் தடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பயணப்பட்டு போய்க் கொண்டிருக்கின்றார்கள் கானானை நோக்கி. அந்த கானான் பயணத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு தெளிவாய் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றை கொடுக்கின்றார். வாசிக்க கவனிப்போம். உபாகமம் 2வது அதிகாரத்தின் 2 முதல்
5 வசனங்கள் 5 வரையிலும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரன் சேயீரில் குடியிருக்கிற உங்கள் ஏசாவின் புத்திரரானிய உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாய், அதாவது கவனமாய் இருக்க வேண்டும். பயப்படுகிறார்களே என்று சொல்லி ஏறி மிதித்து விடக்கூடாது. நடுங்குகிறார்களே என்று சொல்லி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக்கூடாது. கோழையா இருக்கிறானே என்று சொல்லி அவனை மிதித்து விட்டு நீ போய்விடக்கூடாது. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், சுதந்திரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் சுதந்திரிக்க அவர்கள் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே வழி விலகி சென்ற அந்த ஏசா, நம்ம நினைச்சோம் ஏசாவுடைய கதை முடிஞ்சிச்சு. இல்ல, ஏசாவுடைய தகப்பன் ஈசாக்கின் தகப்பன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், உன் சந்ததி விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினார், உன் சந்ததி விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஆனால் யாக்கோபு மாத்திரம் அத்தனையும் சுருட்டி கொள்ளலாம் என்று நினைத்தான். இல்லை, இந்த ஏசாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லி அனுப்புகின்றார், நீ அந்த நாடு வழியாய், அந்த பட்டணம் வழியாய் போகும்போது ஒன்னும் செய்திடக்கூடாது. ஏசாவுக்கு நான் ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட உனக்கு கொடுப்பது இல்லை என்று. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். உன்னையும் என்னையும் சுதந்தரிக்க சொல்லி இருக்கிறார். உன் களஞ்சியங்கள் நிரம்பும் என்று சொல்லி இருக்கிறார். நீ கீழாகாமல் மேல் ஆவாய் என்று சொல்லி இருக்கிறார். இவைகளை எல்லாம் நாம் சுதந்தரித்து தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் அதே வேளையிலே ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அத்தனை பேரையும் அவ்விதமான வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி நடத்துகிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சுதந்திரம், ஆசீர்வாதம் வைத்து போகின்றான். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். கர்த்தர் நல்லவர் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படி நல்லவராய் இருக்கிற ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை, நன்மைகளை சுதந்தரித்து வைத்துக் கொள்கின்றான். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியினால இந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகள் தான் நாம். ஆமென், சத்தமா ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் வாழ்ந்தார். அவர் மரித்த போது ஏராளமான கடன்களை வைத்துவிட்டு மரித்து விட்டார் என்று நாம் வாசிப்போம். நமக்கு பல கேள்விகள் நம்முடைய உள்ளங்களில் தோன்றும். என்ன, ஒரு தீர்க்கதரிசி ஏராளமான கடன்களை வைத்துவிட்டு போய்விட்டாராமே, என்ன ஊழியம் செய்தார் என்று நாம் யோசிப்போம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதங்கள் என்பது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எப்போதும் தெரியும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அவைகள் மறைவாயிருப்பதே இல்லை. ஊழியக்காரன் மரித்து போனான். நமக்கு தெரியும், 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே
4வது அதிகாரம் 1 முதல் 7 வரையிலும் நாம் வாசிப்போமானால் அதை விளங்கிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு தீர்க்கதரிசிகளுடைய புத்திரனில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று சொல்லி எலிசாவின் பாதத்துல போய் அழுதுகிட்டு அந்த அம்மா ஒழுகிறாள். கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை கொண்டு போக இருக்கிறான். என்னுடைய புருஷன் நன்றாய் ஆண்டவர் பயந்து வாழ்ந்தவர் என்பதை நீர் அறிவீர். உலக பிரகாரமாய் பார்க்கும்போது ஒன்றுமில்லை. உலக பிரகாரமாய் பார்க்கும்போது ஏராளமான கடன்கள். ஆனா அந்த ஊழியக்காரன் ஏற்கனவே வாக்கு தத்தங்களை சுதந்தரித்து வைத்திருந்தான். ஒருவேளை அவருடைய கண்களுக்கு அன்று புலப்படவில்லை, ஆனால் எலிசாவின் கண்களுக்கு புலப்பட்டது. அந்த ஊழியக்காரன் மரித்தான், ஆனாலும் வாக்கு தத்தங்களை சுதந்தரித்து வைத்திருக்கின்றான். அதை இந்த பிள்ளைகளும் இவருடைய மனைவியும் அனுபவிக்க வேண்டும் என்று கருதி அந்த பெண்மணியை பார்த்து சொல்றான், அவன் என்னமா இருக்கு? அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு குடத்துல கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கு, வேற எதுவும் இல்லை. உடனே சொன்னாங்க, பக்கத்து வீடுகளெல்லாம் போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வாங்க, உன் மகனை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு அந்த எண்ணெயை அந்த பாத்திரங்களில் நிரப்புங்க என்று சொல்லிவிட்டார். இதே போல அந்த அம்மாவும் பக்கத்து வீடுகளை தட்டி நிறைய பாத்திரங்களை வாங்கி வீடு ஃபுல்லாக ஆக்கிட்டு அந்த எண்ணெயை ஊத்த எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கிறது. பாத்திரங்கள் நிரம்பி வழி ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எல்லா பாத்திரமும் நிரம்பிட்டு இறுதியா இன்னொரு பாத்திரத்தை எடுப்பா அப்படின்னு மகனை பார்த்து சொல்லும்போது அம்மா அப்போ பார்த்து அவன் சொல்றான், அவ்வளவுதான், இனி வேற பாத்திரம் இல்லை. அத்தோடு அந்த எண்ணெய் தீர்ந்தது. நேர போனாங்க, அந்த தீர்க்கனை பார்த்து சொன்னாங்க, ஐயா என் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் எண்ணெயினால் நிரம்பி இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கும் இவர்கள் சந்ததிக்கும் என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் விளங்கிய இந்த தீர்க்கன் மரித்து போய்விட்டான். உலக பிரகாரமாய் பொருளாதாரம் இல்லை, உலக பிரகாரமாய் கையில் பணம் இல்லை, உலக பிரகாரமாய் சிந்திப்போமானால் கடன் சுமைதான் அதிகரித்தது. ஆனால் வேலை வந்தபோது அங்கே அவருடைய வீடுகளில் எண்ணெய் நிரம்பி இருக்கிறது. தீர்க்கன் சொல்லுகிறான், எல்லா கடனையும் தீர்த்திருங்க, அது மாத்திரமல்ல நீயும் உன்னுடைய மகனும் தாராளம் ஜீவனம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு பண்ணினதே. ஆமென். ஏசா, நீ விலகி போகலாம், ஆனாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை எவரும் திருடுவதற்கு நான் அனுமதிப்பது இல்லை. ஒரு அடி நிலம் கூட கொடுக்க மாட்டாராம் என் ஆண்டவர். யோசித்து பாருங்கள், எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். அந்த நல்ல ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தான் வைத்து செல்லுவார். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு கூட சுதந்திரங்களை சேகரித்து வைத்திருக்கின்றான், ஆசீர்வாதங்களை சேகரித்து வைத்திருக்கின்றான். ஒருவேளை உலக பிரகாரமாய் நாம் சிந்திக்கும் போது ஒன்றும் இல்லாதது போல நமக்கு தோன்றலாம் கர்த்தருடைய பிள்ளையே. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சேகரித்து வைக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் ஒருவேளை இந்த பூமியில சொத்துக்களை சேகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதங்கள் உண்டு. சரியான வேளையிலே அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உதவுவதற்கு ஏதுவாய் பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா.
சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை வைத்து போகின்றான். இன்னொரு இடத்துல கூட ஒரு மனிதன் எதை வைத்து செல்லுகிறான் என்றால், வாசிக்க கவனிப்பு 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தின் முதல் 3 வசனத்தையும் வாசிப்போம். பின்பு எஸ்ரேயனாகிய 1 ராஜாக்கள் 21:1 முதல். எஸ்ரேயனாகிய நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இந்த நாபோத் என்கிற மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. எது பக்கம் அப்படின்னா, ஆகாப் அப்படின்னு சொல்லுகிற அரசனுடைய அரண்மனைக்கு அருகாமையில். ஒரு நாள் அவன் அந்த திராட்சை தோட்டத்தை பார்க்குறான். பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை தனக்கு கீரை தோட்டமாய் மாற்றி விடலாம், உனக்கு என்ன பணம் வேணும் கேள் அப்படின்னு கேட்கிறான். அப்போ அந்த நாபோத் என்கிற மனிதன் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் ஆகாபை நோக்கி சொல்லுகிறான், நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை காப்பாராக. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேகரித்து வைக்கிறான். ஆனால் இந்த பிள்ளைகள் கவனமாய் அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழணும். ஆகாப் கேட்கிறான், உன் தோட்டத்தை எனக்கு கொடு. ஆனா நாபோத்துக்கு தெரியும், இது எங்க அப்பா எங்க மூதாதையர்கள் சம்பாதித்த சுதந்திரம், இதை நான் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்கின்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்வது தேவனுடைய கிருபைத்தான். ஆமென், அல்லேலூயா. நாம் வாழ்வது தேவனுடைய தயவுதான், அதில் மாற்று கருத்துக்கள் ஏதும் நமக்கு இருக்க வேண்டாம். ஆனாலும் கூட நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தாத்தா, நம்ம பாட்டி, தாத்தாவுடைய தாத்தா அல்லது யாரோ ஒரு XRY நமக்கு முன்னாடி ஒருத்தருமே இல்லை அப்படின்னாலும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டபடியினால நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறி இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறபடியினால் கூட இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நாம நமக்கு இருக்கிற இந்த சுதந்திரத்தை, நமக்கு இருக்கிற மேன்மையை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. நிறைய உனக்கு பணம் கிடைக்கும், உன்னை மேன்மையா கொண்டு வைப்பேன், உனக்கு அதை செய்வேன், உனக்கு இதை செய்வேன் என்றெல்லாம் வசீகரமான வார்த்தைகளை வீசுகிறவர்கள் உனக்கு நேராக வரலாம். நீ இன்று வாழ்கிறாயே, அது தேவனுடைய கிருபை என்பதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. ஆனால் அதற்கு அந்த தேவனுடைய கிருபையை கொண்டு வருவதற்கு யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணி இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் எங்க பாட்டி ஜெபிக்கிற ஜெபந்தான் எங்களை காப்பாத்துச்சு. சிலர் சொல்லுவாங்க, எங்க அம்மா அழுது அழுது ஜெபம் பண்ண ஜெபம்தான் எங்களை காப்பாத்துச்சு. சொல்லுவாங்க, யாரோ என்னுடைய நண்பர் ஒருவர் ஜெபம் பண்ண ஜெபம். நண்பா, இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முற்பிதாக்களின் சுதந்திரம் அது. நம்முடைய முற்பிதாக்கள் நமக்காக கொண்டு வந்த நன்மைகள் அவைகள். இந்த நன்மைகளை இந்த நாபோத் பிடிச்சு வச்சிருந்தது போல பிடிச்சு வச்சிருக்கணும். நமக்கு ஒரு ஆளை தெரியும், ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், ஏசா. அவனுக்கு கிடைத்தது ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்னா, காட்ஸ் கிரேஸ். ஒரு தாய் தகப்பனுக்கு மூத்த மகனாய் அவன் பிறக்க வேண்டுமானால் எதையாவது கொடுத்து பிறந்தானா? இல்லை. அவர்கள் வழக்கத்தின்படி மூத்த பிள்ளைகளுக்கு 2 பங்கு சொத்திலே 2 பங்கு உரிமை உண்டு, சேஷ்ட புத்திர பாகம். ஆனால் அவங்க நினைச்சாங்கன்னா எனக்கு இது வேண்டான்னு சொல்லி வேற யாருக்காவது என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வரும்போது பசி,
பசியில அவன் பார்க்குறான், சிவப்பு அழகான கூழ் தம்பி அதை சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான். அவன் சொன்னான், நீ எனக்கு என்ன கொடுப்ப? சேஷபுத்திர பாகத்தை கொடுப்பியா? கொடுத்துறேன். அது எனக்கு எதுக்கு? இப்போ பசி இல்லை, இப்போ எனக்கு என் உடல் பசியை தீக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில பல மேன்மைகளை இழந்து நிற்கிறது போல இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது விளங்கி கொள்ளலாம். உடல் பசியை தீர்ப்பதற்கு, உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஏசாவை போல அந்த மேன்மையை இழக்கின்றோம். சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று விடுகிறோம். ஏதோ ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, ஆசீர்வாதத்தை ஒன்றும் யாரும் எதுவும் செய்திட முடியாது, உனக்குரியது உனக்கு தான். ஆனால் நீ சேஷ்ட புத்திர பாகத்திற்கு உரியவன் என்கிற ஒரு மேன்மை இருக்கிறதே. நீ பிறப்பதற்கு முன்பதாகவே, தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே பரலோகம் ஒரு திட்டம் போட்டு உன்னை முதல் மகனாய் முதல் மகளாய் ஏற்படுத்தியதே. அதை நீ உதாசீனப்படுத்த முடியுமே? ஏசாவே, நீ அதை உதாசீனப்படுத்தி விட்டாய். ஆனா நாபோத் ரொம்ப கேர்ஃபுல்லா சொன்னான். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 21:3. நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் அவர்களுடைய சந்ததிக்கு பரலோக பிதா ஆணையிட்டு கொடுத்த அந்த சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. ஹல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, போராட வேண்டும். கடைசி வினாடி வரையிலும், கடைசி நிமிடங்கள் வரையிலும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கதற வேண்டும். அப்படியே கதறுவோமானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! பிதாக்கள் நமக்கு நல்ல சுதந்திரத்தை, நல்ல பிதாக்கள் வைத்து போயிருக்கிறார்கள். எனவேதான் நாம் இந்த எல்கைக்குள் வந்திருக்கின்றோம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க பாருங்க, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க, எனக்கு ஒரு தாத்தா இருக்காங்க பாருங்க, எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாங்க பாருங்க சொல்லி எதையோ பேசுவோம். அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவருடைய வாழ்க்கை முறைகளையும் குறித்து நாம் இழிவுபடுத்தி பேசுவோம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ, வளர்ந்தாங்களோ, வாழ்க்கையை முடித்தாங்களோ தெரியாது. இந்த கிறிஸ்துவின் அந்த இரத்த கோட்டைக்குள்ள, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற இந்த திருச்சபைக்குள்ள நீங்களும் நானும் நுழைவதற்கு என்ன வாக்கியம் செய்தோம் என்றால் ஒன்றும் செய்யவில்லை தான். ஆனால் ஏதோ ஒன்றை நம்முடைய முற்பிதாக்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்றார்கள். ஹல்லேலூயா! உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சப்தம் உன்னுடைய செவியிலே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்ன செய்வதற்கு என்று திக்கு முக்காடி நின்று கொண்டிருக்கிறாயே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற வார்த்தை உன்னுடைய உள்ளத்திலே பாய்ந்திருக்கிறது. உன் வலது கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், சுதந்தரித்துக்கொள். நீ உட்கார்ந்திருக்கிறாயே, நீ அமர்ந்திருக்கிறாயே, இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒரு எல்கைக்குள்ளே நுழைந்திருக்கிறாயே, இவை எல்லாவற்றிற்கும் காரணம் உன் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே நீ சுதந்தரித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! நாளை ஒரு காலம் வரப்போகிறது. 50 ஆண்டுகள் கழித்து, 100 ஆண்டுகள் கழித்து, 20 ஆண்டுகள் கழித்து இந்த உலகம் இருக்குமானால் நம்முடைய சந்ததி இந்த பூமியில் தான் இருக்கும். நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள்ளே, ஆண்டவருடைய நிழலிலே, அந்த உன்னதமான சட்டைகளின் மறைவிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்தார் சுதந்திரி என்று. எனவே நாம் சுதந்திரிக்கின்றோம். ஆனால் 20 ஆண்டுக்கு பிற்பாடு, 50 ஆண்டுக்கு பிற்பாடு, 100 ஆண்டுக்கு பிற்பாடு நமது பிள்ளைகளுக்கு அவர்கள் சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன வைத்திருக்கின்றோம்? நல்லவன் நான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சு போறான். நீங்களும் நானும் நல்லவர்களாய் இருந்தால் அப்படி செய்ய முடியும்.
ஆனா வேத புத்தகத்தில் ஒரு மனிதனுடைய சரித்திரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். போதும். நாகமானின் குஷ்டரோகம். நாகமான், உன் சந்ததிக்கு என்ன சுதந்திரத்தை நீ வைத்து செல்லுகிறாய்? நாகமான், உன் சந்ததிக்கு நீ என்ன நன்மையை வைத்திருக்கிறாய்? நாகமான், யெகோவா தேவனை பின்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை உன்னுடைய மூதாதையர் வைத்து போனார்கள். ஆனால் உன் சந்ததியாருக்கு நீ எதை வைத்து போகிறாய்? காணி ஆட்சிக்கு புறம்பே அவர்கள் நிற்பதற்கு ஏதுவாய் உன் அயோக்கிய செயல்களினாலே உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சந்ததியாய் தேவ ஆசீர்வாதத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்களாய் நம்முடைய செயல்கள் அப்படி போய் கொண்டு நிறுத்திவிடும். நம்ம என்னவோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்டு தப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைங்க, இல்லை. நீதிமானின் வேர் கனி கொடுக்கும். என் பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டும், என் பேர பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அப்படியானால் இந்த நாகமானை போல மன்னிக்கவும், கேயாசியை போல என்னுடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. கேயாசியை போல் என் வாழ்க்கை இருக்குமானால் நாகமானின் குஷ்டம் நம்முடைய சந்ததியை பிடித்துவிடும். நம்முடைய பிள்ளைகள் இந்த எல்கையை விட்டு வெளியே சுற்றி திரிவார்கள். நிறைய குடும்பங்களில் பக்தியான குடும்பங்களாய் வாழ்ந்த குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்கும்போது தரம் கெட்ட பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு போதகருடைய மகனை நாங்கள் பார்க்க நேர்ந்தது. கேவலமான ஒரு வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை. குடி வெறியிலும் இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஏன் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை? ஐயா, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் 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 என்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அபய குரலை எடுக்கிறோமே. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்த வேண்டும். கேயாசின் சந்ததிக்கு ஏற்பட்ட கதி நம்முடைய சந்ததிக்கு வந்துவிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சுதந்தரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். ஆம், சாதாரண இடையன், ஆடு மேய்க்கின்றவன் தாவீது ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாகிய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்தரிக்கிறான். சுதந்தரிக்கும் போது ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாறினான். அல்லேலூயா. இதுதான் உயர்வு. நீயும் நானும் ஆண்டவர் அருளுகிற அந்த நன்மையை சுதந்தரிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அரியணையில் ஏறிவிடும். அதைத்தான் அன்னாள் ஆண்டவர் நோக்கி துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது சொன்னாள். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தின் 8வது வாக்கியத்தை வாசிக்கும் போது விளங்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு பண்ணுகிறார். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையான ஒரு சிங்காசனம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. உன்னதமான உச்சிதமான உயர்வுகள் நமக்கு இருக்கிறது. நீ புழுதியில் கிடக்கலாம், நீ சிறியவனாய் இருக்கலாம். என் ஆண்டவர் உன்னை சிங்காசனத்திலே, மகிமையான சிங்காசனத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு செய்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் தெளிவாய் சொல்லுகின்றார். உபாகமம் 9:6 சொல்லுகிறதை கவனிப்போம்.
இப்படி நான் உன்னை உயர்த்துவேன். ஆகையால் உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்று அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். எது அப்படி? உன்னுடைய நீதியின் நிமித்தம். எப்பா ஜெயக்குமார், உன்னுடைய நெறியான வாழ்க்கை, உன்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கை, உன்னுடைய மேன்மையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நிமித்தம் தான் இவைகளெல்லாம் எனக்கு கிடைச்சு நினைக்காத. அழகா சொல்லுகிறார் பாருங்க. அப்படின்னா அவர் தமது கிருபையின் நிமித்தமே நமக்கு தருகின்றார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமென் ஆமென். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே ஆமென் ஆமென். மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிற எளியவர்களாய் அமர்ந்திருக்கின்ற, சிறியவர்களாய் அமர்ந்திருக்கின்ற, குப்பையில் கிடக்கிறது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையெல்லாம் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்த அந்த எபினேசர் உங்களை அதிசயமாய் காக்க போகின்றார். நீங்கள் பார்க்க போகின்றீர்கள், நானா இப்படி, என் பிள்ளைகளா இப்படி, என் குடும்பமா இப்படி மாறினது என்று சொல்லி என் தேவன் அப்படி உயர்த்த போகின்றார். ஆமென் அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் சுதந்திரவாளி, அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. நீ சுதந்தரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார், அவைகளிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவ்வாண்டின் துவக்கத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதோ, பாதாளத்தின் வல்லமைகளுக்கு நீங்களாக்கி உன்னை மீட்பேன். நீ சுதந்திரவாளி என்பதை தெரிந்ததும் இந்த பாதாளத்தின் வல்லமைகள் நீ சுதந்திரித்து விடக்கூடாது என்பதற்காக உனக்கு விரோதமாய் பலமாய் இறங்கி வரும் என்பதை நீ மறந்தே போய்விடக்கூடாது. மத்தேயு 21வது அதிகாரத்தின் 33 முதல் 41 வரையிலும் நாம் வாசிப்போமானால் அங்கு ஒரு உவமை மூலமாய் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வீட்டு எஜமான் ஒரு தோட்டம் ஒன்றை வைத்திருக்கின்றான். அந்த தோட்டத்திலே அதை பராமரிப்பதற்கு ஒரு தோட்டக்காரனை நியமிக்கிறான். அவன் பலன் கிடைக்கிற அந்த நேரத்தில் தன் வேலைக்காரர்களை அனுப்பி பலனை பெற்றுக்கொள்வதற்கு அனுப்புகிறான். அந்த தோட்டக்காரன் வந்தவனை அடித்து துன்புறுத்தி கொலை செய்கிறான். திருப்பியும் அனுப்புகிறான் வேறு வேலைக்காரர்களை, அவங்களுக்கும் அதுதான் கதி. அப்புறமா யோசிக்கிறான், இப்படியே எல்லாரையும் செய்துக்கிட்டு இருக்கிறான், என் பையன் அனுப்புவேன், என் பையன் சுதந்திரவாளி, சுதந்திரவாளியாக என்னுடைய மகனை அனுப்புவேன், என் மகனை பார்த்தால் அஞ்சுவான் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். வாசிக்கலாம் 38. தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது தோட்டக்காரன்
அந்த குமாரனை மகனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளுவோம், சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு. என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? இவன் சுதந்திரவாளி, இவன் விவரம் தெரிஞ்சவன், இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் விவரம் தெரிஞ்சவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா கிறிஸ்தவர்களையும் சாதாரணமாய் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களெல்லாம் விட்டுருவான். வேதத்தை ஆழமாய் வாசித்து நான் சுதந்திரவாளி நீ புரிந்து கொள்கிறாயே, உன்னை விட மாட்டான். ஐயோ, என்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் அவருடைய சந்ததியாருக்கு என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், இதை சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லி இருக்கிறாரே, நான் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரவாளின்னு நீ எப்போது உணர்வடைகிறாயோ அவன் உடனே எழும்புவான், இவனை கொன்று போட வேண்டும். உன்னை அழிப்பதற்கு இந்த பாதாளத்தின் ஆவிகள் பல விதத்திலே, பல ரூபத்திலே, பல வித கோணத்திலே உனக்கு எதிராய், உன் குடும்பத்திற்கு எதிராய் வரும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாதாளத்தின் ஆவி அந்த சுதந்திரவாளிக்கு விரோதமாய் நின்றது போல, சுதந்திரவாளியாய் இருக்கிற சகோதரனே, சுதந்திரவாளியாய் இருக்கிற சகோதரியே, புழுதியிலிருந்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிப்பதற்காக என் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் இந்த பாதாளத்தின் ஆவிகள் நின்று கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய். இன்றைக்கு நம் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஒளிய, ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டால் ஒளிய, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தால் ஒளிய, நாம் தப்புவதற்கு வழியே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சுதந்திரவாளி, ஆனா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆம், நான் சுதந்திரவாளி, நான் சுதந்திரித்துக் கொள்வேனா? இதுதான் நம்முடைய கேள்வி. ஐயோ, நான் இப்படியே போயிடுவேனா? நன்மையை காணாமலே நான் இந்த இதில் போய் புழுதியில் விழுந்து விடுவேனோ? கேள்விகள் நம்முடைய உள்ளங்களிலே எழும்பலாம். இப்படித்தான் ஒரு கேள்வி ஆபிரகாமுக்கும் அன்றைக்கு வந்தது. ஆதியாகமம் 15:8 வாசிக்க கவனிப்போம். அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்று எதனால் அறிவேன் என்று. எதனால் அறியலாம்? அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறியலாம்? என்ன, வீட்டில இருந்து புறப்பட்டான், ஆண்டவர் சொல்லி கானான் ஒரு அழகிய தேசத்தை தருவேன் ஆண்டவர் சொன்னார். நடந்து பார்க்கிறான், குழந்தை குட்டி கூட இல்லை. மனைவியுடைய தொந்தரவு ரொம்ப ஓவர். நமக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும். மனைவியுடைய ப்ரெஷர் தாங்கலை. நமக்கு தெரியும், இதே இதில் தான் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து இவன் தான் ஏன் சுதந்திரவாளி ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், இவன் என் சுதந்திரவாளியாக இருக்கட்டும், எனக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன, இல்லைப்பா, உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு சுதந்திரவாளி. ஆமேன். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உன் கர்ப்ப பிறப்பு தான் சரி. வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர், கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். நீர் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறத நான் எப்படி அறிவது? கேட்டான் பாருங்க கேள்வி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, வா வா வா. அதற்கு அவர், வாசிக்கலாம் 9. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவன் என்னிடத்தில் கொண்டு வா. நீங்கள் பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பலி செலுத்தும் போது எதையாவது ஒன்று தான் இருக்கும். புறாவாக இருக்கும் அல்லது கிடாரி இருக்கும், ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஆனால் இந்த இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா. அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படியே என்னையே என் பாதத்திலே வந்து விழுந்துரு, நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன். ஹல்லேலூயா. நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய்.
எதனால நான் அறிவேன்னு கேட்கிறேயே, உனக்கு தெரியணுமா, உனக்கு புரியணுமா? நீ என் பாதத்திலே வந்து விழுந்து கிட, என்னிடத்தில் வா. எங்கேயோ போயிட்டு இருக்கிறியே, ஏன் உனக்கு சந்தேகம்? ஏன் உனக்கு விசுவாச குறைவு? ஏன் உனக்கு அங்கலாய்ப்பு? ஏன் உனக்கு அங்கலாய்ப்பு? ஏன் உனக்கு அழுகை? ஏன் உன்னுடைய எப்போதும் துக்கம் துயரம் உன்னை சூழ்ந்திருக்கிறது? நீ எங்கேயோ போயிட்டு இருக்கிற, எங்கேயோ போயிட்டு இருக்கிற, எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆபிரகாமே, நீ உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆபிரகாமே, உலகத்தின் நியதிகளை சிந்தித்துக்கிட்டு இருக்கிற. ஆபிரகாமே, உலகம் உன்னை அழைக்கலே கானானுக்கு போய் என்று சொல்லி. ஆபிரகாமே, உலகம் உன்னை கூப்பிடல கானானை நோக்கி பயணி என்று சொல்லி. உன்னை கூப்பிட்டதுன்னா அதனால நீ ஏன்ட்ட வா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஏராளமான பிரஷர்ல இந்த ஆபிரகாம் இருந்ததுனால தான் போய் சொல்லி இருப்பான், இந்த என்னுடைய வேலைக்காரனை நான் சுதந்திரவாளியா வச்சிருக்கலான்னு சொல்லி. இல்லப்பா, இல்லை, உன் கர்ப்ப பரப்பு தான் சொல்லி அங்கே ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி நான் அறிய முடியும்னு கேட்கும்போது, என்னிடத்தில் வா. இந்த அற்புதமான காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் இவர்களது சந்ததியாருக்கெல்லாம் வாக்கு பண்ணின அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நிறைய வாக்கு தத்தங்களை பண்ணி இருக்கிறார். இவைகளை சுதந்திரிக்க வேண்டுமானால் ஒரே வழி, என் ஆண்டவர் இறுதியாய் சொன்ன என்னிடத்தில் வா. அவரிடத்தில் செல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.